12வது அத்தியாயத்துல பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன் இவாளுக்குள்ள விசேஷ தர்மத்தையும் மத்த 4 ஆசிரமத்தவர்களுக்கு உரிய சாதாரண தர்மத்தை பத்தியும் சொன்னார். இந்த 13வது அத்தியாயத்துல சந்நியாசியினுடைய தர்மங்களையும் பிரகலாதனுக்கும் அஜகர முனிவருக்கும் நேர்ந்த சம்வாதத்தையும் சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஸ்ரீ நாரதர் சொல்றார், வானப்பிரஸ்தன் தனக்கு ஏற்பட்ட நியமங்களை அனுஷ்டித்த பிறகு வேறு ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிக்க சக்தி உடையவனாக இருந்தால் இப்படி அனுசந்தித்து தேகத்தை மாத்திரம் மிகுதியாக வைத்துக்கொண்டு தேகத்தை தொடர்ந்த மற்ற எல்லாவற்றையும் துறந்து சந்நியாச ஆசிரமத்தை கைப்பற்றி ஒரு கிராமத்தில் ஒரு நாளுக்கு மேல தங்காமல் எதிலும் விருப்பமில்லாமல் பூமியில சஞ்சரிக்கணும். இந்த சந்நியாசி விட்டதில் எதையேனும் ஒன்றை கைப்பற்றினால் கௌபீனம், அறையில் உடுக்கும் வஸ்திரம் இவை மாத்திரமே திரும்பி கைப்பற்றலாம். ஆபத்து இல்லாத சமயத்துல திரிதண்டம், கமண்டலு, உபவீதம், அரைஞான் இவை தவிர வேறு எதையும் கைப்பற்ற கூடாது. குளிர், காற்று முதலியவற்றை பொறுக்க முடியாத ஆபத்து காலத்துல போர்வை முதலியவற்றை மாத்திரமே அங்கீகரிக்கலாம். எங்கும் சாஸ்வதமாக வாசம் செய்யாமல் பிக்ஷை எடுத்துக்கொண்டு ஜீவித்து ஆத்ம அனுபவத்தினால் சந்தோஷம் அடைந்து தனியாகவே திரியணும். சேதனா சேதனங்களை காட்டிலும் விலட்சணனும் சொரூபத்தினாலும் சுபாவத்தினாலும் விகாரமற்றவனுமாகிய அந்த பரமாத்மாவிடத்தில் இந்த ஜெகத்தெல்லாம் இருப்பதாகவும் பரபிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பரமாத்மா சேதனா சேதன ரூபமான இந்த ஜெகத்தில் எங்கும் அந்தராத்மாவாக இருப்பதாகவும் பாவிக்க வேண்டும். காலை மாலைகளில் தேகத்தை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்த சந்நியாசி பரமாத்ம சுரூபத்தை ஆராய வேண்டும். சொப்ன அவஸ்தையில் தேகத்தை காட்டிலும் வித்தியாசமான ஆத்மாவின் தோற்றத்தை ஆராய்ந்து அப்பொழுது பகவானே விசித்திரமான மார்க்கங்களையும் ரதங்களையும் மற்றும் பலவகையான வஸ்துக்களையும் படைத்து அனுபவிக்கச் செய்கிறான் என்பதையும் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். சம்சார பந்த மோட்சங்கள் பகவானுடைய சங்கல்பத்தினால் ஏற்படுகிறதே தவிர அவை ஜீவனுக்கு இயற்கையில் ஏற்பட்டவை அல்ல என்று அந்த பரமாத்மாவை சாட்சாத்கரிக்கணும். சம்சாரிகள் நடந்தே தீர வேண்டிய மரணத்தை எப்படி விரும்ப மாட்டார்களோ அதே மாதிரி சந்நியாசி நிலையற்றதான இந்த உயிர் வாழ்தலை கொண்டாடக்கூடாது. பிராணிகளின் உற்பத்தி நாசங்களுக்கு காரணமான காலத்தின் கதியையே எதிர்பார்த்துண்டு இருக்கணும். கள்ள பொய் நூல்களில் மனம் போகக்கூடாது. ஜீவனோபாயமாக எந்த விருத்தியும் அங்கீகரிக்க கூடாது. விதண்டாவாத தர்க்கங்களை துறக்கணும். எந்த ஒரு கட்சியையும் மனத்தில் ஏற்றுக்கொள்ள கூடாது. லாபாதிகளை விரும்பி சிஷ்யர்களை சேர்த்து கொள்ள கூடாது. பல கிரந்தங்களை படிக்க கூடாது. பிறருக்கு படிப்பித்தலும் கூடாது. மடாதிபதியாக இருத்தல் முதலியவைகளை செய்யக்கூடாது. வெளி இந்திரியங்களையும் உள் இந்திரியத்தையும் அடக்கி கொண்டு இருக்கணும். சந்நியாச ஆசிரமம் பெரும்பாலும் தர்மானுஷ்டானத்திற்காக ஏற்பட்டது அல்ல. அதில் ஞானம்தான் முக்கியம். அதனால தர்மங்களை பண்ணினாலும் பண்ணலாம், துறந்தாலும் துறக்கலாம். சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவன் ஞானஹீனனாக இருந்தால் தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும். ஞானமுடையவன் அதை விட்டுவிடலாம். ஞானமுடையவனும் ஞான யோகத்திற்கு தடையாகாது இருந்தால் அதை அனுஷ்டிக்கலாம். தடை செய்வதானால் அதையும் விட்டுவிட வேண்டும். உபவாசம் முதலிய விரதங்களை அனுஷ்டித்தால் அவை தேகத்திற்கு தௌர்பல்யத்தை விளைத்து யோகத்தை கொடுக்குமாதலால் அத்தகைய தர்மங்களை ஞான யோகத்தையே முக்கியமாக கொண்ட ஒரு சந்நியாசி அனுஷ்டிக்க கூடாது. சந்நியாசி தர்மங்களால் சாதிக்க வேண்டிய இக பரலோக சுகானுபவங்களில் விருப்பமில்லாதவன். அதர்மம் போல தர்மமும் இகபரலோக சுகங்கள் மூலமாக மோட்சத்தை தடுக்குமாதலால் அவன் பெரும்பாலும் தர்மா தர்மங்களை சமமாக நினைக்க வேண்டும். தனக்கு
ஞானம் உண்டு என்பதை அறிவிக்கும் அடையாளங்களை எல்லாம் மறைத்துக் கொண்டு தன் பிரயோஜனத்தையும் பிறருக்கு அறிவிக்காமல் பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தையே தியானித்துக் கொண்டு பித்தம் பிடித்தவன் போல ஒன்றுமறியாத சிறுவன் போல இருக்க வேண்டும். தான் நன்றாக பேசக்கூடிய பண்டிதனாக இருந்தாலும் தன்னை பிறர் ஊமை என்று நினைக்கும்படிதான் நடக்க வேண்டும். தேகத்தை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மாவை ஆராய்ந்து பரமாத்ம தியானத்தில் ஊக்கத்தோடு இருக்கணும். ஞானியாக இருப்பவன் தன் மகாத்மியத்தை வெளியிடாமல் இருக்கணும் என்ற இந்த விஷயத்துல திருஷ்டாந்தமாக பிரகலாதனுக்கும் அஜகர விரதத்தில் இருந்த ஒரு முனிவருக்கும் நடந்த சம்பாதமாகின்ற இந்த இதிகாசத்தை சொல்கிறேன். அஜகர விரதத்தில் இருக்கின்ற அந்த முனிவர் சஹ்ய பர்வதத்தின் தாழ்வரையில் காவேரியின் கரையிலே வெறும் தரையிலே படுத்து உடம்பெல்லாம் புழுதிபடைந்து நிர்மலமான தேகத்தின் ஒளி மறைந்திருந்தான். சில மந்திரிகளோடு கூடி உலகங்களின் உண்மையை அறிய விரும்பி திரிகின்ற பகவத் பக்தனான பிரகலாதன் அந்த முனிவரை பார்த்தான். செயல், ஆகாரம், வாக்கு, அடையாளங்கள், வர்ணாசிரமங்கள் முதலியவற்றால் அவரை யார் என்று ஜனங்களால் அறிந்து கொள்ள முடியாது. மகா பாகவதனான பிரகலாதன் அவருடைய பாதங்களை தன்னுடைய சிரத்தினால் ஸ்பரிசித்து நமஸ்காரம் பண்ணி விதிப்படி பூஜித்து அவர்கிட்ட உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரிடம் கேட்கிறான். பிரயத்தனம் செய்து போகங்களை அனுபவித்துக் கொண்டு தேக போஷணம் செய்பவனுடைய தேகம் போல உங்களுடைய தேகம் நன்றாக பருத்து இருக்கிறது. இந்த உலகத்தில் முயற்சி செய்பவர்களுக்கே பணம் கிடைக்கும், பணம் உள்ளவர்களுக்கே போகங்கள் கிடைக்கும். நீங்கள் ஒரு முயற்சியும் இல்லாமல் இருக்கிறீர்கள். உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கு வழியும் இல்லை, போகங்களுக்கும் இடமில்லை. போகங்களை அனுபவிப்பவர்களின் சரீரம் பருத்து இருக்கும். போகமில்லை என்றால் சரீரம் இளைத்து போகும். உமக்கு போகம் இல்லாமலேயே தேக புஷ்டி எப்படி உண்டாச்சு? அந்தணரே, நீர் படுத்துக்கொண்டு ஒரு முயற்சியும் இல்லாமல் இருக்கிறீர்கள். போகங்களை விளைவிக்கக்கூடிய பணம் உங்களிடம் இல்லை என்பது தெரிகிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். போகங்களை அனுபவிக்காமல் உம்முடைய தேகம் எந்த காரணத்தினால இப்படி பருத்து இருக்கிறதோ அதை எனக்கு நீங்கள் சொல்லலாம் என்று நினைத்தால் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் அறிந்தவர், காரியங்களை செய்யவல்ல சரீரத்தை உடையவர், சாதுரியம் அறிந்தவர், நீர் லோகரஞ்சகமான பல கதைகளை சொல்லக்கூடியவர். இருந்தாலும் உலகமெல்லாம் வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து கொண்டு அதை லட்சியம் செய்யாமல் வெறுமனே சும்மா படுத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இதற்கு என்ன காரணமோ அதையும் சொல்லலாம் என்றால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதன் கேட்கிறான். ஸ்ரீ நாரதர் சொல்றார், இப்படி அசுர சிரேஷ்டனான பிரகலாதன் கேட்டதும் மகானுபாவராகிய அந்த முனிவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றார், அசுர சிரேஷ்டனே, பிராணிகளின் பிரவிற்த்தி நிவிருத்திகளுக்கு காரணங்கள் இன்னவை என்ற இந்த விஷயம் உனக்கே நன்னா தெரியும். சமஸ்த லோகங்களின் மனக்கருத்தையும் அறிகின்ற திறமை உனக்கு இருக்கு இல்லையா? இந்திரியங்களுக்கு விஷயமாகாத வஸ்துக்களையும் காணவல்ல பெரியோர்களுக்குள் நீ மேலாக இருப்பவன். ஷாட்குண்ய பூர்ணனும் தன் தேஜசினால் பிரகாசிக்கின்றவனுமாகிய ஸ்ரீமன் நாராயணன் அனன்ய பிரயோஜனமான உன்னோட பக்தியால சந்தோஷம் அடைஞ்சு சர்வ காலமும் உன் ஹிருதயத்திலே இருந்துண்டு அஞ்ஞானமாகிற அந்தகாரத்தை போக்கின்றிருக்கான். அப்படிப்பட்ட உனக்கு தெரியாதது எதுவுமே இல்லையே ராஜனே. இருந்தாலும் நான் பெரியோர்களிடத்தில் கேட்டபடி உன் கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். தனக்கு சுத்தியை விரும்புகின்றவன் உன்னோடு அவசியம் சம்பாஷணம் செய்யணும் இல்லையா? நான் வருந்தி தேடி பெறக்கூடிய காம போகங்களாலும் நிரப்ப முடியாததாகி மேலும் மேலும் ஜன்ம பரம்பரைகளை விளைவிக்கின்ற சப்தாதி விஷயங்களை பற்றின விருப்பத்தினால் தூண்டப்பட்டு புண்ணிய பாப கர்மங்களை செய்து முன்பு பல யோனிகளில் பிறந்தேன். அந்த கர்மங்களால் தெரிந்து கொண்டிருக்கின்ற நான் தெய்வாதீனமாக தர்மத்தினால்
சொர்க்கத்தையும், ஞானத்தினால் மோட்சத்தையும், அதர்மத்தினால் பசு பட்சி முதலிய ஜென்மங்களையும், மறுபடியும் மனுஷ ஜென்மத்தையும் விளைவிக்க கூடிய இந்த மனுஷ்ய ஜென்மத்தை அடைந்தேன். சொர்க்க மோட்சங்களை விளைவிப்பதான இந்த மனுஷ்ய ஜென்மத்திலும் மைத்துனாதி சுகத்திற்காகவும் துக்கங்கள் நீங்குவதற்காகவும் காரியங்களை செய்கின்ற பிராணிகளுக்கு விபரீத பலனே உண்டாவதைக் கண்டு நான் கர்மங்களை செய்யும் முயற்சியில் இருந்து விடுபட்டு விட்டேன். ஞானானந்த ஸ்வரூபனான ஜீவாத்மாவுக்கு சுகமும் இயற்கையில் ஏற்பட்டதுதானே. அதனால் அதற்காக தனியாக பிரயத்தனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனால் ஜீவன் சுகரூபனாக தோன்றவில்லையே என்றால் எல்லா செயல்களும் அற்ற சுகமே அந்த ஜீவனுக்கு சொரூபம். அதனால எல்லா முயற்சிகளும் அடங்கப்பெற்று ஆத்மஸ்வரூபத்தின் உண்மையை ஆராய்ந்தால் அப்பொழுதுதான் ஜீவன் சுகரூபனாக தோன்றுவான். சப்தாதி விஷய போகங்கள் எல்லாம் மனோரத மாத்திரத்தினால் உண்டாகிறது என்பதையும் நிலையற்றவை என்பதையும் கண்டு ஆத்மாவின் உண்மையை ஆராய்வதிலே நுழைந்து பிராரப்த கர்மத்தை அனுபவத்தினால் கழிக்க விரும்பி இப்படி படித்திருக்கிறேன். இப்படி சுகரூபமாக இருப்பதும் புருஷார்த்தமும் தன்னிடமே சித்தமாக இருப்பதுமான இந்த ஆத்மஸ்வரூப ரூபத்தை மறந்து ஜீவாத்மாக்கள் தமக்கு இயற்கையில் ஏற்படாததும் நான் தேவன், நான் மனுஷ்யன் என்ற துர் அபிமான ரூபமான வேத புத்தியை ஏறிட்டு கொண்டு அதனால் கர்ப்ப ஜன்ம ஜரா மரணாதிகளால் விசித்திரமாக இருப்பதும் பயங்கரமான சம்சாரத்தை மேலும் மேலும் வளர்த்து கொள்கிறார்கள். தெரியாதவன் ஜலம் அதில் உள்ள புல் பாசி இவைகளில் மறைந்திருக்கும் போது இங்கு ஜலம் இருக்கும் என்பதை அறியாமல் அதை விட்டுவிட்டு ஜலம் வேண்டும் என்ற விருப்பத்தால ஜலம் போல தோன்றுகின்ற காணலை கண்டு ஓடுவது போல பிராணிகள் இயற்கையில் சுகரூபமான ஆத்மஸ்வரூபத்தை மறந்துவிட்டு புருஷார்த்தமில்லாத சப்தாதி விஷய சுகங்களை தேடி அலைகிறார்கள். கர்மத்திற்கு உட்பட்டவர்கள் இல்லையா? அதனால் நினைத்தபடி செய்து நிறைவேற்ற முடியாத ஜீவாத்மாக்கள் கர்மாதீனமாக ஏற்பட்டிருக்கின்ற தேகம், இந்திரியம் முதலியவற்றால் தங்களுக்கு சுகத்தையும் துக்கம் நீங்குவதையும் விரும்பி அடிக்கடி தொடங்கும் செயல்கள் எல்லாம் அவர்கள் விரும்பின சுகத்தை தரவோ துக்கத்தை போக்கவோ முடியலை. அதனால் அது வீணாக போகிறது. ஜீவாத்மாக்கள் ஆத்தியாத்மிகம் முதலிய துக்கத்தால் ஒரு காலம் விடுபடாமல் வருந்தி பிரயத்தனம் செய்து சம்பாதித்த பணத்தினாலாவது அதனால் விளையும் சப்தாதி விஷயங்களிலாலாவது என்ன சுகம் ஏற்படும்? பணம் சம்பாதிக்கும் பொழுது உண்டாகும் வருத்தத்தை சொல்லி முடியாது. சம்பாதித்த பிறகும் இன்னமும் பணம் வேண்டும் என்ற விருப்பம் தீர்வது இல்லை. இந்திரியங்களை வெல்ல முடியாதவராகையால் அந்த பணத்தை கொண்டு காமங்களை எவ்வளவு அனுபவித்தாலும் மேலும் மேலும் விருப்பம் வளர்ந்து வருத்தம்தான் படுவார்கள். திருடன் முதலியவர் வந்து பணத்தை பறித்து கொண்டு போனால் என்ன செய்வது என்ற பயத்தால் தூங்க மாட்டார்கள். எல்லோரிடத்திலும் இவர்கள் நம்ம பணத்தை எடுத்துடுவாளோ அப்படி என்ற சந்தேகமும் வந்துடும். அதனால பணத்தை சம்பாதிச்சாலும் கூட வருத்தம் அவனை விட்டு போகவே போகாது. பிராணன்களையும் பிராணன்களை போன்ற பணத்தையும் பாதுகாக்கும் பிராணிகளுக்கு மன்னவன், திருடன், சத்ரு, பந்து, பசு, பட்சிகள், யாச்சகர்கள், காலம் இவர்களிடத்திலிருந்தும் தன்னிடத்திலிருந்தும் தினந்தோறும் பயம் தொடர்ந்து வந்துண்டே இருக்கும். பிராணன்களிடத்திலும் பணத்திலும் பிரீத்தி மாறாமல் இருந்தால் சோகம், மோகம், பயம், கோபம், ராகம், அதைரியம், சிரமம் முதலிய வருத்தங்கள் பிராணிகளுக்கு என்னைக்குமே ஓயாது. அதனால பண்டிதனாக இருப்பவன் பிராணன்களிலும் பணத்திலும் ஆசைய விட்டுடணும். நமக்கு இந்த உலகத்துல வண்டு, மலைப்பாம்பு இந்த இரண்டும் மேலான ஆச்சாரியர்கள். நான் அவற்றினுடைய நடத்தையை ஆலோசித்தே வைராக்கியத்தையும் தெய்வாதீனமாக கிடைத்தவற்றில் சந்தோஷத்தையும் அடைஞ்சேன். வண்டிலிருந்து சமஸ்த காமங்களிலும் விருப்பம் இல்லாமையை வளர்த்து கொண்டேன். வண்டுகள் இங்குமங்கும் தெரிந்து புஷ்பத்திலிருந்து கொண்டு வந்து கூடுகட்டி வைத்திருக்கும் தேனை அந்த வண்டுகளை கொன்றுவிட்டு
வேறொருவன் பறித்து கொண்டு போகிறான். அது மாதிரி ஒருவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை அவனை கொன்னுட்டு மத்தவன் பறித்து கொண்டு போகிறான். இதை வண்டினத்தில் இருந்து நான் தெரிந்து கொண்டேன். மலைப்பாம்பு ஓரிடத்திலிருந்து நகராமல் தெய்வாதீனமாக கிடைத்தவற்றை புசித்து சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி நானும் ஒரு வியாபாரமும் பண்ணாம தெய்வாதீனமாக கிடைத்தவைகளை கொண்டு சிந்தோஷமா இருக்கேன். அப்படி தெய்வாதீனமாக ஒன்னும் கிடைக்காட்டாலும் பல நாட்கள் ஆயினும் வெறுமனே படுத்துருக்கேன். அன்னம் சில நேரம் கொஞ்சமாகவும் சில நேரம் நிறையவும் கிடைக்கும். சில சமயம் நன்னா இருக்கும், ஒரு சமயம் நன்னாவே இருக்காது. சில சமயம் ரொம்ப ரசமா இருக்கும், சில சமயம் ரசமே இருக்காது. சில சமயம் ஸ்ரத்தையா கொண்டு வந்து தருவா, சில சமயம் பலவாறு பழித்து கொண்டே கொண்டு வந்து கொடுப்பா. சில நேரத்தில் பகல் இரவு 2 வேளைக்கும் எதேஷ்டமா கிடைக்கும். எப்படி கிடைச்சாலும் அதை கிடைச்சபடியே அப்படியே சாப்பிட்டுடுவேன். அது நன்னா இருந்தாலும் சரி, நன்னா இல்லாமல் போனாலும் சரி, ரசமாக இருந்தாலும் சரி, ரசம் இல்லாவிட்டாலும் சரி, ஸ்ரத்தையோடு தந்தாலும் பழித்து கொண்டு தந்தாலும் சரி, சந்தோஷமோ வருத்தமோ எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. நல்ல வஸ்திரமோ வெண்பட்டோ மான் தோலோ நார் துணியோ மர உரியோ எது கிடைச்சாலும் கிடைச்சத விடுத்திக்கிறேன். இப்படி பிராரப்த கர்மத்தை புரிஞ்சுட்டு மனத்தை களிப்போடு வச்சுருக்கேன். வெறும் தரையிலும் புல் பூமியிலும் இலைகள் உள்ள பூமியிலும் கல் தரையிலும் புழுதியிலும் படுத்துக்கிறேன். உப்பரிகையில் கட்டிலும் மெத்தையிலும் பிறருடைய இஷ்டத்தின்படி படுத்துக்கிறேன். சில நேரம் நன்னா ஸ்நானம் பண்ணி சந்தனம் பூசி அழகான ஆடை உடுத்திண்டு பூமாலை அணிந்து ரதம் முதலிய வாகனங்களின் மேல் ஏறி திரிகிறேன். பிரபு, சில நேரத்தில் ஆடையின்றி திகம்பரனாக பேய் பிசாசு போல திரியறேன். ஜனங்கள் இயற்கையாகவே ஒருவரோடு ஒருவர் பொருந்தாமல் சிலர் தூஷிப்பார்கள், சிலர் பழிப்பார்கள். நான் துதிக்கிறவனை புகழ்வதும் இல்லை, நிந்திக்கிறவாள பழிக்கிறதும் இல்லை. அவர்கள் அனைவருக்கும் தர்மம் முதலிய நன்மைகளும் மகானுபாவனான பகவானிடத்தில் மன ஊக்கமும் உண்டாகும்படியாக பிரார்த்தித்துக் கொண்டிருப்பேன். ஜாதி உருவம் முதலிய விகற்பங்கள் சித்தத்தில் மறைந்ததாகவும் அந்த சித்தம் தேகாத்ம பிரபத்திற்கு இடமான மனதில் மறைந்ததாகவும் அந்த மனம் சாத்வீக அகங்காரத்தில் மறைந்ததாகவும் அந்த சாத்வீக அகங்காரம் மூல பிரகிருதியில் மறைந்ததாகவும் அந்த மூல பிரகிருதி ஆத்மானுபூதியில் மறைந்ததாகவும் பாவிக்கணும். பிறகு தன்னை சரீரமாக உடைய பரமாத்மாவை ஆராய்ந்து அவனை தியானித்துக் கொண்டிருக்கும் முனி செயலற்று பரமாத்ம சொரூபனாகிய பரிசுத்த ஜீவஸ்வரூபத்தை அனுசந்தித்து சரீரத்திலிருந்து மீண்டுடனும். எவ்வாறு என்னுடைய நடத்தையை நான் மறைத்து கொண்டு இருந்தாலும் பாகவத சிரேஷ்டனாகிய உனக்கு இதை நான் சொன்னேன். புத்திஹீனர்கள் இந்த என்னோட நடவடிக்கைய லோக மரியாதைக்கும் சாஸ்திர மரியாதைக்கும் இணங்காது என்று நினைப்பார்கள். நீ பாகவதனிடத்தில் மன ஊக்கம் உடையவன், ஆனாலும் தர்ம சூஷ்மம் தெரிந்தவனாக இருப்பதாலும் நீ அப்படி நினைக்க மாட்டாய் என்று உனக்கு இதை நான் மறைக்காமல் சொன்னேன் அப்படின்னு சொல்றார். அப்போ நாரதர் சொல்றார், அசுர சிரேஷ்டனான பிரஹ்லாதன் அந்த முனிவரிடத்திலிருந்து பரமஹம்சர்களின் தர்மத்தை கேட்டு சந்தோஷம் அடைந்து அவரை பூஜித்து விடைபெற்று கொண்டு தன் கிரகத்திற்கு போனான் என்று சொல்லி இந்த 13வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 14வது அத்தியாயத்துல கிரகஸ்தாசிரம தர்மத்தை பத்தி சொல்றார். அத அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.